இது தேவ சபை, அப்படிதானே? தேவ சபையில 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இருக்கிறார்னா இங்க இது தேவ சபை, இங்கே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். இருக்கிறாரா இல்லைங்களா? நிச்சயமா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இங்கே இருக்கிறார்? எதற்காக வந்திருக்கிறார் சொல்லுங்க? எதற்காக? ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் உங்கள் வேலைகளை வீட்டில் பல்வேறு வேலைகள் நிமித்தமாக நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள். பல்வேறு வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்போ ஏராளமான பிரச்சனை, இதோடு கூட வியாதி பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. இதன் மத்தியில் இந்த வாரத்தின் முதலாம் நாள், இந்த நாளிலே ஆண்டவரை தேடும்படியாய், அவர் ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய பாதத்திலே கடந்து வந்த உங்களை பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கும்படியாய், அவருடைய பிள்ளைகளாய் உங்களை பார்க்கும்படியாய், உங்களை விசாரிக்கும்படியாய், உங்களை அவர் கண்டுகொள்ளும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? உங்களை சந்திக்கும்படியாய் இங்கே கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க, அவர் உங்களை பார்க்க இங்கே வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எதுக்குன்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பதற்காக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேலே வச்சிருங்க. உங்கள் பாரங்களை அவர் மேலே வச்சிருங்க. சங்கீதம் 55:22 வசனம் எப்படியா சொல்லுகிறது? உங்கள் பாரங்களை எல்லாம் என்ன செய்யணுமா? அவர் மேலே வச்சு. யார் மேலே வச்சிடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே என்ன செய்யணும்? ஆமாம், அவர் ஒருவர் தாங்க ஒரு மனிதனை கவலையிலிருந்தும் பாரத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுதலையாக்க முடியும். ஆமென். வேறு எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது. மனுஷனுடைய உதவி விருதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமாம், உங்களுக்கு செய்கிறோமா செய்ய மாட்டோம். உங்களை நீங்கள் நம்பி இருங்கப்பா, கண்டிப்பாக செய்வோம்மா, கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் உலகம், இதுதான் உலக மனிதர்கள்.